இப்போ நம்ம ஏதாவது ஒரு மெனு கீழே நம்ம வந்துட்டு பேனர் அண்ட் தம்ப்நெயில் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மெனு வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ தம்ப்நெயில் இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த லிஸ்ட் பேஜ்ல நமக்கு வந்துட்டு பேனர்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னாலும் நம்ம இங்க பேனர் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேனர் இமேஜோட சைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு லெஸ் தென் 2 MB வந்துட்டு இருக்கணும். நம்ம மோர் தென் 2 MB வந்துட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு வார்னிங் மெசேஜ் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ நம்ம லெஸ் தென் 2 MB இருக்க ஃபைல் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ பேனர் அண்ட் தம்ப்நெயில் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம எந்த மெனு கீழே ஆட் பண்ணமோ அந்த மெனு வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிட்டு வியூ பண்ணோம்னா நம்ம ஆட் பண்ண பேனர் அண்ட் தம்ப்நெயில் இமேஜ் வந்துட்டு நமக்கு வெப்சைட்ல வந்துட்டு ஷோ ஆகும். இப்போ பேனர் இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்டோட லிஸ்டிங் பேஜ்ல மேல வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். தம்ப்நெயில் இமேஜ் அப்படின்றது நம்மளோட பேரண்ட் மெனு கீழே வந்துட்டு நமக்கு தம்ப்நெயில்ஸ் வந்துட்டு நமக்கு இங்க ஷோ ஆகும். ஸோ அந்த இதுல இருந்துட்டு நம்ம வியூ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா ப்ராடக்டோட லிஸ்டிங் பேஜுக்கு வந்துட்டு நமக்கு ரீடைரக்ட் ஆகும். இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம பேனர் அண்ட் தம்ப்நெயில் இமேஜஸ் வந்துட்டு நமக்கு இங்க ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வெப்சைட்ல இருக்கிற மெனுஸோட ஆர்டர்ஸ் வந்துட்டு ரீஅரேஞ்ச் வந்துட்டு பண்ணிக்கலாம். டிராக் அண்ட் டிராப் வந்துட்டு பண்றது மூலமா நம்மளோட மெனுஸோட ஆர்டர்ஸையும் நம்மளால ரீஅரேஞ்ச் வந்துட்டு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு நியூ கோல்டு கலெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு நமக்கு இங்க ஷோ ஆகுது. இன்கேஸ் அந்த மெனு வந்துட்டு நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு வேணும் அப்படின்னா நம்ம இங்க இருக்க நியூ கோல்டு கலெக்ஷன்ஸ் அப்படின்றத டிராக் அண்ட் டிராப் வந்துட்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு கேட்டகரி வந்து அலைன்மெண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி நமக்கு வெப்சைட்லயும் அந்த ஆர்டர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூ கோல்டு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நம்ம மெனுஸோட ஆர்டர்ஸையும் டிராக் அண்ட் டிராப் பண்ணி நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.